சுகாதாரம் சார்ந்த ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் சுவிட்ச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. சுவிட்ச் பாரத் மிஷன் ஃபஸ்ட்டு 2014 அக்டோபர் 2 காந்தி அவருடைய பிறந்தநாள் அன்று கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் திறந்த வெளியில் மலம் கழித்தல் தடுப்பது மற்றும் நமக்கு பொது கழிப்பறையை அனைத்து ஊரக பகுதிகளும் ஏற்படுத்துவதாக தூய்மை பாரத இயக்கம் கொண்டு வந்தாங்க. முதல் கட்டம் 2014 முதல் 2019. அப்போ தமிழ்நாடு தங்களை திறந்த வெளியில் மலம் கழித்த அச்சநிலை ODF ஊராட்சியாக அறிவித்ததன் மூலம் தமிழ்நாடு மலம் கழித்தல் அச்சநிலையை அடைந்து உள்ளது. ODF நிலையை தமிழ்நாடு அடைந்துள்ளது. முக்கியமான எய்ம் பார்க்கும்போது யூனிவர்சல் சானிடேஷன் அண்ட் ODF ஸ்டேட்டஸ் அதை தமிழ்நாடு அடைந்து உள்ளது. அதே மாதிரி இந்த ஸ்கீமுடைய செகண்ட் ஸ்பேஸ் 2020 to 2021. அதில் என்னென்ன முக்கியமான மூலக்கூறுகள் வச்சுருக்கேன்னா திறந்த வெளியில் மலம் கழித்தல் அச்ச நிலையை தக்க வைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவக்கழிவு மேலாண்மை, பார்வைக்கு தூய்மையான கிராமங்கள், ஓகேவா, தனிநபர் கழிப்பறை. தனிநபர் கழிப்பறை கட்டுமானத்திற்கு எவ்வளோ ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னா 12,000 ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமுதாய சுகாதார வளாகங்கள் அதுவும் ஏற்படுத்தும் என்பதற்காக. அடுத்து அது சம்மந்தப்பட்ட பிற கேள்வி பற்றி பார்ப்போம். ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் இயக்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ரூர்பன் தொகுப்புனா என்னென்னா 25,000 to 50,000 வரை மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி தான் ஒரு தொகுப்பு. அதாவது கிராம தொகுப்புகளை நகர்ப்புறங்கள் அர்பனுக்கு இணையான வளர்ச்சியாக மாற்றுவதற்கான நமக்கு இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் இயக்கம் கொண்டு வந்தாங்க. கிராம தொகுப்பை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த கிராம தொகுப்பில் 25,000 50,000 வரை மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊராட்சி தொகுப்பு உடையது. அந்த கிராம தொகுப்பை நகர்ப்புறங்களுக்கு இணையான வளர்ச்சி உடையதாக மாற்றுவதற்கான திட்டத்தை வடிவமைப்பு தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் இயக்கம். ஜல் ஜீவன் மிஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். 2019 கொண்டு வந்தாங்க. 2019 to 2020 ஊரக பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் வீதம் மார்ச் 2024க்குள் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் தொடர்ச்சியாக குடிநீர் வழங்கணும். ஊரக பகுதியில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குதல் ஜல் ஜீவன் மிஷன். ஒரு நபருக்கு ஊரக பகுதியில் 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்குவதற்காக மார்ச் 2024க்குள்ளே இந்த ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வந்தாங்க. அப்போது சுகாதார திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்தாங்க நம்ம விரிவாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி நிர்மல் பாரத் அபியான் ஒன்று கொண்டு வந்தாங்க. நிர்மல் பாரத் அபியான் 2012ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா, நிர்மல் பாரத் அபியான் 2012 கொண்டு வந்தாங்க. 2022க்குள்ளே அனைத்து கிராம பகுதிகளுக்கும் கழிப்பறை வசதியை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் இல்லை கழிப்பறை கட்ட மானியம் வழங்கப்பட்டது. ஓகேவா.